கல்யாண மாலையில் காயத்ரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சார், என் பேர் கங்காதரன். சென்னை திருமலைவாயில் இருக்கேன். சரி. எனக்கு 2 பசங்க. சரி. பொண்ணு காயத்ரி, பையன் வேணும். 2 பேரும் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. சரி. நான் வன்னியகுல சத்திரியர் சமூகத்தை சேர்ந்தவன். சரி. ஸோ வன்னியகுல சத்திரியர் அல்லது சப்செக்டில் நாய்க்கு இருந்தால் கூட பரவாயில்ல. சரி. ஸோ நல்ல யூஜி இல்லை பிஜி படித்த இந்த இன்ஜினியரிங் லெவலில் இருக்கிற மாப்பிள்ளை இருந்தால் எதிர்பார்க்குறேன் சார். காயத்ரி, நான் பிஇசிஇ படிச்சிருக்கேன். சரி. இப்போ சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி. கணவன் எப்படி வேணும்? ட்ரெடிஷ்னலாக நல்லா அன்பானவராக இருக்கணும். சரி. சென்னை பெங்களூர் பரவாயில்ல. நிச்சயமாக நீங்கள் ஆசைப்படுற இடத்துல நீங்கள் ஆசைப்படுற மாதிரி குவாலிஃபிகேஷனோட அழகானவர் உங்களுக்கு கணவராக கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. நல்ல மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஜி காயத்ரி, பதிவேல் 692520, வயது 24, பிஇசிஇ முடித்தவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். காயத்ரி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் கார்த்திகேயன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, பிஇ பண்ணியிருக்கிறாரு. யூஎஸ் சிகாகோ இல்லினாய்ஸ்ல கன்சல்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புறாரு. கார்த்திகேயன் விருப்பத்திற்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சுபலக்ஷ்மி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, எம்ஏ எம்பில் பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. சுபலக்ஷ்மி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் நரேஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். முதல்ல உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப நிறைவான வணக்கம். சொல்லுங்கள். முதல் பையனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. சரிங்க. அவர் யூஎஸ்ஏல இருக்கிறாரு. சரி. இவர் 2வது சன்னு. ஓகே. நரேஷ் எம்டெக் படிச்சிருக்காரு. சரி. இங்கே எம்என்சி கம்பெனியில் சென்னையிலே தான் ஒர்க் பண்ணுறாரு. ஓகே. நாங்கள் முதலியார் கம்யூனிட்டி. சரி. அதுதான் அதில் இருந்தாங்க. ஓகே. 3வது பையன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? 3வது பையன் இப்போ அவர் பிஇ முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிருக்கிறாரு. சரி. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே எஜுகேட்டட். எல்லாம் எஜுகேட்டட். வெரி குட். ரைட். ஓகே. மருமகள் எப்படி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு ஒரு நல்ல மருமகளாக வந்தாலே போடும். அது போடும். ரொம்ப சிம்பிள். ரைட். சொல்லுங்கம்மா. எங்கள் சன் நரேஷ் சரி நல்ல எல்லாரிடமும் அன்பாக இருப்பான். சரி. நல்ல ஜாவியல் டைப்பு. சரி. குட் நேச்சர் வித் க்ளீன் ஹேபிட்ஸ். அதே மாதிரி அவனுக்கு ஏற்றாற்போல் நல்ல மருமகள் வேணும். சரி. அழகான அன்பான எனி கிராஜுவேட் இருந்தால் ஓகே. சரி. நல்லா படித்து அழகான அன்பான பெண் உங்களுக்கு மருமகளா நரேஷுக்கு நல்ல மனைவியா கல்யாண மாலை மூலமா உடனடியாக வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். என் நரேஷ், பதிவேன் 681740, வயது 31, எம்டெக் முடித்தவர், அசிஸ்டன்ட் மேனேஜராக சென்னையில் பன்னாட்டு நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். நரேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ரேணுகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, பிகாம் பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூர் எம்என்சியில் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவர் ஆவரணும்னு விரும்புகிறாங்க. ரேணுகா நினைக்கிற மாதிரி ஒரு கணவர் அவங்களுக்கு உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் செல்வம் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, பிஇ பண்ணியிருக்கிறாரு. பெங்களூர் எம்என்சியில் சீனியர் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. படித்த அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. செல்வத்தின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்களை பொறுத்த மட்டிலே இது ஓடுகின்ற வெறும் தண்ணீர். எங்களை பொறுத்த மட்டிலே கங்கை எங்களுக்கு கடவுளுக்கு நிகர். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற, கல்யாண மாலை நிகழ்வுகள், படப்பிடிப்பு பற்றி அறிய
கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. என்னதான் கடவுள் நம்பிக்கை பற்றி விடிய விடிய பேசினாலும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மூட நம்பிக்கையாளர்கள், அவர்கள் வலது சார்பாளர்கள் என்கின்ற கருத்தெல்லாம் இருக்கத்தானே செய்கிறது என்று நான் சொன்ன பொழுது என்னுடைய தமிழாசிரியர் சொன்னார், கடவுள் நம்பிக்கை என்பது நம்மிடம் கபடி விளையாடும். நமக்குள்ளே ஆழ்ந்த பக்தி இருந்தால் இதை நாம் ஏறி பற்றி கொள்ள முடியும். யாரிடம் மூட நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னாரோ அந்த மூட நம்பிக்கையை தகர்ப்பது போல ஒரு கருத்து ஆச்சாரிய வினோபா பாவே அவர்களுடைய வாழ்க்கையில. ஆச்சாரிய வினோபா பாவே அவர்கள் ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ரயில் கங்கை ரயில் பாலத்தின் மீது சென்று கொண்டிருக்கிறது. வினோபா பாவே பார்க்கிறார், பொங்கி பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறாள் கங்கை. உடனே தன்னுடைய சட்டை பாக்கெட்டிலே இருந்து 25 பைசா நாணயத்தை எடுத்து கைகளை குவித்து வணங்கி விட்டு அந்த காசை கங்கையிலே வீசி எறிகிறார். அப்படி வீசி எறிந்ததை எதிரிலே இருப்பவர் பார்த்து விட்டு ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்து விட்டு வினோபாவை பார்த்து கேட்கிறார், நீங்கள் இப்படி இந்த காசை வீசி எறிந்ததற்கு ஒரு ஏழைக்கு கொடுத்திருந்தால் அவனுக்கு ஒருவேளை பசி ஆறுமே, இது என்ன மூடத்தனம் என்று கேட்கும் பொழுது வினோபா நிதானமாக அவருக்கு பதில் சொல்லுகிறார், நான் பயணிக்கும் முன் வரும் வழியிலே என் கண்ணிலே கண்ட என்னிடம் கை ஏந்திய பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் தந்துவிட்டுத்தான் ரயில் ஏறினேன். அதே சமயம் ஓடுகின்ற ஆற்றிலே நான் வீசி எறிந்த இந்த காசு இருக்கிறதே, இது என்னுடைய பூமி மண்டலத்தை எல்லாம் பசுமையாக வைத்து காப்பாற்றும் கங்கை மாதாவிற்கு நான் காட்டுகின்ற நன்றி பாவம். உங்களை பொறுத்தமட்டிலே இது ஓடுகின்ற வெறும் தண்ணீர், எங்களை பொறுத்தமட்டிலே கங்கை எங்களுக்கு கடவுளுக்கு நிகர் என்று சொல்லிவிட்டு அடுத்து அவர் சொன்னது, இந்த ஓடுகின்ற கங்கையை மட்டும் நாங்கள் கடவுளாக நினைக்கவில்லை, பசுவை நினைக்கின்றோம். அவ்வளவு ஏன், தரையிலே பொசிந்து பூக்கிறதே பொற்கள், அதை கொண்டு கூட நாங்கள் எங்களுடைய இறைவனை பூஜிக்கலாம், அதிலே கூட நாங்கள் இறைவனை பார்க்கிறோம். அதனாலே பாவனை ரொம்ப முக்கியம் என்று வினோபா பாவே சொன்ன பொழுது அவராலே எதுவுமே பேச முடியவில்லை. இந்த இடத்துல இன்னொரு கருத்தை சொன்னார், இதை வெறும் ஓடுகின்ற தண்ணீராக பார்க்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு ஆறுகளே திருடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த காலத்திலே ஸ்படிகம் போல் தண்ணீர் ஓடிய ஆறெல்லாம் இன்றைக்கு கண்ணங்கருது ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆற்றையெல்லாம் வெறும் தண்ணீர் என்று பார்த்ததனுடைய விளைவு. அடுத்து அற்புதமான இன்னொரு விஷயத்தை சொன்னார், ஒரு ஆலயம் என்று இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆலயத்திலே ஒரு 1000 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த 1000 பேரும் இறைவன் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கையிலே தான் அந்த ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிறார்கள். இந்த அரங்கத்தில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள், இதிலே பல மாறுபட்ட கருத்து கொண்டவர்கள் இருக்கலாம், இங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்கு வந்திருக்கலாம், கருத்து சுதந்திரத்தோடு இங்கே நீங்கள் எல்லோரும் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு ஆலயத்துக்குள்ளே அத்தனை நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே வருகின்றார்கள். அதனால் தான் ஆலயத்திற்கு போய்விட்டு வந்தால் ஒரு புத்துணர்ச்சி, அங்கே போய் இறைவன் இருக்கிறான் என்று கருதி வணங்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அந்த பிராந்தியத்திலே திறந்து விட்டு வந்தாலே போதும். நம்பிக்கை உள்ளவர்கள் விடுகின்ற மூச்சு காற்றை வாங்கி விடுகிறோமே அது போதும். எதனால திருப்பதியில் இப்படி ஒரு கூட்டம்? இந்த பக்திக்கு பின்னாலே இடித்துரைக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கலாம். முட்டாள்தனமான விஷயங்கள் அரசியல்வாதியிடம் இல்லையா, விஞ்ஞானியிடம் இல்லையா? தினந்தோறும் குளிக்கிறோம், அழுக்காகின்ற காரணத்தினாலே தானே. அதுபோல பல்வேறுபட்ட செயல்பாடுகளும் இயக்கங்களும் கொண்ட இடத்திலே அங்கும் இங்குமாக சில தவறான விஷயங்கள் இருக்கலாம். அதற்காக ஆதி மூலத்தையே ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தூக்கி போட்டு விடுவது இருக்கிறதே, அது எந்த வகையிலே சரி? காஞ்சி மகா பெரியவர் அவரிடம் ஒரு வெள்ளைக்கார பெண்மணி வருகிறாள். மெத்த பணிவோடு எனக்கு சில சந்தேகங்கள் உங்களிடம் கேட்கலாமா என்று கேட்கும் பொழுது ரொம்ப பணிவா இவரும் சொல்லுகிறார், தாராளமாக கேள், எனக்கு தெரிந்தால் சொல்லுகிறேன். நான் எந்த விதமான குதர்க்க பாவத்தோடும் கேட்கவில்லை. உங்களை நான் ஒரு மிகப்பெரிய சன்னியாசியாக யோகியாக கருதித்தான் இந்த கேள்விகளை கேட்கிறேன். கடவுள் அன்பே வடிவானவர், அப்படி இருக்க உங்களுடைய இறைவனுடைய கைகளிலே மாத்திரம் எதற்கு ஆயுதங்கள்? இது என்னுடைய முதல் கேள்வி. அடுத்த ஜென்மம் ஒன்று என்று இருக்கிறது, பாவ புண்ணியம் என்று ஒன்று இருக்கிறது, நரகம் என்று ஒன்று இருக்கிறது, அங்கே பாவம் செய்தவன் தண்டிக்கப்படுவான் என்றெல்லாம் நீங்கள் சொல்லுகிறீர்கள். கடவுளிடம் சரண் புகுந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் மன்னித்து விடும் பட்சத்திலே எப்படி மறுபிறப்பு என்று அவர் சொல்லும் பொழுது அதற்கு பதில் சொல்லவில்லை. மாறாக உங்களுக்கு நான் பதில் சொல்லுவதற்கு முன்பாக
நீங்கள் சில காட்சிகளை காண வேண்டும் என்று பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ விடுதிக்கு போய் ஒரு நாள் இருந்து கவனித்து விட்டு வர சொல்லுகிறார். அது குழந்தைகள் பிறக்கின்ற மருத்துவ விடுதி. அந்த பெண்மணி போய் ஒரு நாள் தங்கி இருந்து விட்டு மறுநாள் வந்து பெரியவரை சந்திக்கும் பொழுது பெரியவர் கேட்கிறார், மருத்துவ விடுதிக்கு போனீர்களா? போனேன். என்ன பார்த்தீர்கள்? ஒரு நாளிலே கிட்டத்தட்ட 7-8 குழந்தைகள் அங்கே பிறந்தது. தயவு செய்து அந்த குழந்தைகளை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஒரு குழந்தை கருப்பு, ஒரு குழந்தை சிகப்பு, ஒரு குழந்தை பணக்காரனுக்கு, ஒரு குழந்தை ஏழைக்கு. பிறக்கும் பொழுதே இத்தனை வித்தியாசம். ஒரே கேள்விதான், கடவுள் கருணையே மயமானவன் என்று சொன்னால் பச்சிளம் குழந்தை பிறக்கும் பொழுது இத்தனை பாகுபாட்டோடு பிறப்பை அவன் தருவானா? பக்தி ஆணவமற்று செயல்படுவதற்கு நம்மை துணை செய்யும். பக்தி இந்த உலக தலையிலே இருந்து அறுத்து நம்மை மீட்டு இட்டு செல்லும். கல்யாண மாலை பேச்சரங்கில் இறை நம்பிக்கை பற்றி கருத்து செறிவோடு தொடர்கிறார் திரு இந்திரா சௌந்தரராஜன். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில பால்துரை உங்களை அறிமுகப்படுத்துறோம். என்னுடைய பேர் வந்து செல்வராஜ். சரிங்க. எனக்கு 2 பையங்க, ஒரு பொண்ணு. பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. பையன் 2 பேர்ல இவர் தான் மூத்த பையன். அவருக்காகத்தான் பெண் பார்க்க வந்திருக்கிறோம். எங்க இது வந்து நாயுடு. நாயுடுல வந்து ராஜகம்பள நாயக்கர்னு ஒரு பிரிவு இருக்குது. ஆக ராஜகம்பள நாயக்கர் பிரிவில் கிடைச்சா நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் வேற நாயுடினாலும் பார்க்கலாம், பரவாயில்லை அப்படிங்கிற மைண்டில் வந்திருக்கிறோம். சொல்லுங்கம்மா, மருமகள் எப்படி வேணும்? மருமகள் நல்ல மருமகளாக இருக்கணும், நல்லா படித்த மருமகளாக இருக்கணும். ஓகே. குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக இருக்கணும். நல்லதுமா. ரைட். ஓகே. பால்துரை. நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கிறேன். சரி. முடிச்சுட்டு இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ட்ரெயினராக அடையாரில் சென்னை பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லது. எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் அதே மாதிரி ஒரு எஜுகேட்டட் பர்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரி. அவங்க ஐடி ஃபீல்டில் இருந்தாங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிற சிறந்த பெண் உங்களுக்கு மனைவியா, நல்ல பெண் உங்களுக்கு மருமகளா இந்த கல்யாண மாலை மூலமாக வந்து சேருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எஸ் பால்துரை, பதிவேன் 710817, வயது 32, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ட்ரெயினராக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். பால்துரை பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஜெயக்குமாரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 36, டிப்ளமா இன் நர்சிங் பண்ணியிருக்கிறாங்க. நர்சிங் இன்சார்ஜா சென்னையில் இருக்கிறாங்க. படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ஜெயக்குமாரி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ராமராஜ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, பிடெக் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கிறாரு. பெங்களூரில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. ராமராஜ் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சங்கீதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சார், நாங்கள் வந்து வன்னிக்குல சத்திரியர். எனக்கு வந்து 2 பசங்க இருக்கிறாங்க. ஒரு பையன் ஒன்று, பொண்ணு ஒன்று. பையன் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரி. டாக்டர் வந்து பிஇசி படிச்சிருக்கிறாங்க. ஓகே. பையன் பெரியவன். சரி. டாக்டர் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. சரி. அவங்களுக்கு நல்ல ஒரு என்ஜினியரிங் மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்க்குறோம். ஓகே. நல்லா படித்த ஒரு அழகான மாப்பிள்ளையாக வேணும். இங்கேயே சென்னையிலே இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஓகே. சொல்லுங்கம்மா, மருமகன் எப்படி வேணும்? நல்ல குணமுள்ளவர வரணும். சரி. பொண்ணுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். நல்ல அன்பானவராக இருக்கணும். ரைட். ஓகே. அதே மாதிரிமா நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படி ஒரு மாப்பிள்ளை கல்யாண மாலை மூலமாக கட்டாயமாக சங்கீதாவுக்கு ஒரு சிறந்த கணவனாகவும் உங்களுக்கு ஒரு அருமையான மாப்பிள்ளையாகவும் வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஏ சங்கீதா, பதிவேன் 709416, வயது 24, பிஇஇசிஇ முடித்தவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். சங்கீதா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஜெயச்சந்திரன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, டிப்ளமா இன் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் டிவி டெக்னீஷியனாக இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. ஜெயச்சந்திரன் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் லோகேஸ்வரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பண்ணியிருக்கிறாங்க. திருவள்ளூரில் இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. லோகேஸ்வரியின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை துபாய் அல் நசர் ஆடிட்டோரியத்தில். விவரங்கள் வரும் வாரங்களில். ஒரு குழந்தை பாலு கழுகிறது, ஒன்று தங்க தொட்டிலே. இப்படி ஒரு பாகுபாட்டோடு பிறப்பு நேருமா என்று கேட்கும் பொழுது அதில் ஏதோ ஒரு விஷயம் இருப்பது போல் அந்த பெண்மணிக்கு புரிகிறது. இங்கேதான் கர்மம் வந்து நிற்கிறது. அவரவர் பாவங்கள் அவரவர் கர்மங்களை அவரவர்கள் அனுபவித்து தீர்க்க வேண்டும். இந்த கணக்கை இப்பொழுது இங்கே போட்டு பாருங்கள். இங்கே கடவுள் பெரிதாக தெரிவான். கடவுள் இப்பொழுது இந்த பிறப்பை சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். போன பிறப்பிலேதான் நீ சரியாக வரவில்லை, இன்னொரு பிறப்பை உனக்கு தருகிறேன். இதிலாவது மானுடம் என்றால் என்ன, மாயை என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன என்பதை நீ தெரிந்து கொண்டு தெளிந்து கொண்டு நல்லன செய்து அல்லன ஒதுக்கி எப்படி நீ முக்திக்கும் மோட்சத்திற்கும் வர வேண்டுமோ அப்படி நீ வருவதற்கான வழியை பார் என்று தொடர்ந்து வாய்ப்புகளை தருவதற்குத்தான் எங்களுடைய கர்மம் வழி செய்கிறதே அன்றி வேறு இல்லை என்று சொன்ன பொழுது அந்த பெண்மணியால பேச முடியவில்லை. அடுத்த ஆயுதம். இதெல்லாம் மானுட பாவனை. கடவுள் இந்த வடிவத்தில் தான் இருக்கணும்னு கிடையாது. நான் என்னை போலவே என்று நினைக்கிறேன். ஒருபடி மேலாக அலங்காரம் செய்து நான் உச்சப்படுத்தி பார்க்கிறேன். இது என்னுடைய சந்தோஷத்தினுடைய விளைவு. அந்த ஆயுதங்களை எதற்கு கொடுத்திருக்கிறேன்? மிலிட்டரியிலே எல்லைப்புறத்திலே ஆயுதங்களோடு இருப்பவர்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கிறது. அவர்கள் இந்த நாட்டை காப்பாற்றுகிறார்கள். அது தண்டிப்பதற்காக அல்ல, காப்பதற்காக. வேல் என்று இருக்கிறது என்று சொன்னால் அது ஞானத்தின் குறியீடு. சக்கரம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது சமகாரத்தின் குறியீடு. ஒரு மிகப்பெரிய விஷயம். விடிய விடிய பேசலாம் என்று அவர் சொன்ன விளக்கங்கள். இது எல்லாவற்றையும் விட நம்மிலே இருக்கக்கூடிய ஞானியர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் நமக்கு எப்படிப்பட்ட வழியை காட்டிவிட்டு போயிருக்கிறார்கள் என்பதற்கு ராமானுஜர் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய உதாரணம். 18 முறை நடந்து சென்றதற்கு பிறகுதான் திருக்கோட்டியூரிலே ராமானுஜருக்கு மந்திரோபதேசம் கிடைக்கிறது. அப்படி அந்த மந்திரோபதேசம் பண்ணும் பொழுது கூட நம்பி அவர்கள் சொல்லுகிறார், ராமானுஜா, இந்த மந்திரத்தை குருவிடம் இருந்துதான் உபதேசம் பெற வேண்டும். நான் உனக்கு 18 முறை படையெடுத்த பிறகு உனக்கு நான் இந்த உபதேசத்தை செய்கிறேன். இதை நீ எக்காரணத்தை கொண்டும் பிறருக்கு உபதேசம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் நீ நரகத்திற்கு போவாய் என்று சொல்லி அந்த மந்திரோபதேசத்தை செய்கிறார். ஓம் நமோ நாராயணாய என்கின்ற அந்த மந்திர உபதேசத்தை பெறுவதற்காக படாத பாடுபட்ட ராமானுஜர் யோசித்து பார்க்கிறார். அதே சமயம் அவரை போலவே உபதேசம் பெற வந்த ஒருவர் திருப்பி அனுப்பப்படுகிறார். அதை பார்க்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு ஏக்கம். கடவுளை இப்படி எதற்கு ஒரு உயரத்திலே கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள்? எல்லோராலும் என்னை போல 18 முறை 19 முறை நடந்து வந்து செல்ல முடியுமா? திருவரங்கம் ஒரு பக்கம், திருக்கோட்டியூர் ஒரு பக்கம், இடையில நடந்து செல்வதற்கு 15 நாட்கள். கால் நோக ஒவ்வொரு முறையும் நடந்து சென்று அந்த குருநாதரை பார்க்கும் பொழுது எதற்கு வந்திருக்கிறாய் என்று அவர் கேட்பார். உபதேசம் பெற வந்திருக்கிறேன் என்று இவர் சொல்லுவார். அப்புறம் பார்க்கலாம் என்பார் அவர். இப்படி ஒவ்வொரு முறையும் அப்புறம் பார்க்கலாம் என்று 18 முறை தட்டி கழித்த பிறகுதான் அவருக்கு அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன் என்று பணிவோடு சொன்ன பிறகு அவருக்கு உபதேசம் கிடைத்தது. இதை பார்த்த ராமானுஜர் ஒரு முடிவுக்கு வருகிறார். நேராக கோபுரத்தினுடைய உச்சிக்கு சென்று உபதேசம் பெற விரும்புகின்ற அத்தனை பேரையும் பார்த்து வாரும் ஜகத்தீரே என்று அழைத்து அந்த மந்திரத்தை உபதேசம் செய்கிறார். இதை கேட்ட நம்பி அவரை அழைத்து, நான் உன்னை பார்த்து என்ன சொன்னேன்? இப்படியெல்லாம் செய்தால் குரு துரோகம், நீ நரகத்திற்கு போவாய் என்று சொன்னேனா இல்லையா என்று கேட்கும் பொழுது ராமானுஜர் சொல்லுகிறார், உண்மை, நான் மறுக்கவில்லை. இறைவன் என்பவன் நாம் அவனை நோக்கி ஒரு அடி வைத்தால் அவன் நம்மை நோக்கி 2 அடி வருபவன் என்று நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள். அப்படி இருக்க ஒருவன் உபதேசம் பெறுவதற்கே பாடாய்பட வேண்டி இருக்கிறதே, முக்தி தரும் ஒரு மந்திரத்தை ஒருவன் பெறுவதற்கே இத்தனை சிரமமாக இருக்கிறது என்கின்ற ஒரு பரிதாபத்தினால் இந்த மக்களை பார்த்து எல்லோருக்கும் அவன் அருள் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே இதை நான் அவர்களுக்கு உபதேசம் செய்தேன். இன்று அந்த மந்திரம் உபதேசிக்கப்பட்ட ஒரு மந்திரமாக எல்லோருக்கும் சென்று சேர்ந்து விட்டது. இங்கே ஒன்றை குறிப்பிட வேண்டும். இப்படி சொன்ன காரணத்திற்காக நான் ஒருவன் மட்டும் நரகம் போனாலும் பரவாயில்லை, ஒரு ஊரே சொர்க்கம் போகிறதே. அதை கேட்ட நம்பி சொன்னார், ராமானுஜா, உனக்கு நான் குரு. ஆனால் மனதார சொல்லுகிறேன், இது எனக்கு உரைக்கவில்லை, நீ இந்த ஜகத்துக்கு குரு. இன்றைக்கு ரொம்ப பேர் விஞ்ஞானத்தின் துணையோடு வாழ்ந்து கொண்டு ஒரு புத்தகத்தையும் படிக்கிறதில்லை, ஒரு கருத்தையும் தெரிந்து கொள்ளாமல் மிகச் சுலபமாக கடவுள் மறுப்பையும் சரி அந்த நம்பிக்கையும் சரி ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை. ஆனால்
இவர்கள் கருதவில்லை என்பது அவர்களுக்குத்தான் கவலையே தவிர, அவர்களுக்குத்தான் வருத்தமே தவிர, அதனால் கடவுளுக்கு எந்த விதமான பங்கமும் இல்லை. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது விவாதத்திற்குரிய ஒரு கேள்வி இல்லை, பரீட்சைக்குரிய ஒரு கேள்வி இல்லை. அது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. உலகம் இருக்கிறது, நான் இருக்கிறேன் என்று சொன்ன உடனேயே கடவுள் வந்து விட்டார். அதற்கு பிறகு அவர் எங்கே இல்லை. இல்லாத ஒன்றை சிந்தித்து பேசவே முடியாது என்பது தானே அடிப்படை. ஆகையினாலே இந்த கடவுள் நம்பிக்கை என்கின்ற விஷயத்தில் இறுதியாக எனக்கு ஒரே ஒரு கருத்து தான் இந்த இடத்துல, இந்த சபையிலே நான் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புவது, அதுவும் காஞ்சி பெரியவர் அவர்கள் சொன்னதுதான். இல்லை என்று சொல்லுபவர்களை பார்த்து சொல்லுகிறார், தரையிலே நிறைய இடம் இருக்கும் பொழுது தலையிலே சுமப்பவர்களை பற்றி நமக்கு என்ன கவலை? முடியும் வரை சுமக்கட்டும், அவர்களையும் சேர்த்து இந்த பூமி சுமந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு நாள் அவர்களுக்கும் புரியும். ஆகையினால அவர்களை பார்த்து நாம் பரிதாபமும் பட வேண்டாம், வருத்தமும் பட வேண்டாம். அது ஒரு நிலைப்பாடு. பக்தி ஆணவமற்று செயல்படுவதற்கு நம்மை துணை செய்யும். பக்தி பாவம் செய்யாமல் நம்மை பார்த்து கொள்ளும். பக்தி தர்மத்திற்கு தூண்டுதலாக இருக்கும். பக்தி நம்மை பணிவோடு காலகாலத்திற்கும் வைத்துக் கொள்ளும். பக்தி இந்த உலக தலையிலே இருந்து அறுத்து நம்மை மீட்டு இட்டு செல்லும். ஆகையினாலே பக்தி புரிவீர், பக்தி புரிவீர் என்று அவர் சொன்னதை இங்கே வழிமொழிந்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். எது சிறந்த காலை உணவுன்னு ஒரு பெரிய ஆய்வு செய்தாங்க. அதுல பீஸா இருந்தது, பர்கர் இருந்தது, நூடுல் இருந்தது, சப்பாத்தி இருந்தது, ரொட்டி இருந்தது, எத்தனையோ இருந்துச்சு. எதற்கு முதலிடம் கிடைச்சது தெரியுமா? நம்ம ஊர் இட்லிக்கு. கல்யாண மாலை பேச்சரங்கில் பாரம்பரியமே பாதுகாப்பானது. பேச வருகிறார் டாக்டர் சிவராமன். அடுத்த வாரம் அவருடைய தேவை முடிந்தது. மனுஷன் என்ன பண்ணார் தெரியுமா? முதல் வேலையா கடிதம் எழுதினார். நீங்கள் அனுப்புகிற தொகை என் குடும்பத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, அடுத்த மாதத்திலிருந்து 15 ரூபாய் குறைத்துக் கொள்ளவும். இந்த பொண்ணை கூப்பிட்டு, ஏமா இது மாதிரி போட்டிருக்கேன்னா, எங்க காலேஜ்லயே நான் தான் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை துபாய் அல் நசர் ஆடிட்டோரியத்தில். விவரங்கள் வரும் வாரங்களில். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com.